வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு கேஸ். பல நாட்களா பல பேர் என்னை தொடர்ந்து போட சொல்லிட்டு இருந்த ஒரு கேஸ். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களை முக்கியமா சொல்ல போனா கொங்கு பெல்ட்ல கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, திருப்பூர், கரூர், ஈரோடு அப்படின்னு அங்க இருக்கிற மக்களை நைட்டு தூங்குறதுக்கே பயப்பட வச்ச ஒரு கேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா போலீஸ்க்கு இந்த கேஸ்ல என்ன பண்றது அப்படின்னே தெரியாம திணற வச்ச ஒரு கேஸ். அப்படியான கேஸை பத்தி தான் நம்மளுடைய சேனல் ஸ்டைல்ல ரொம்பவே டீடைலா பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவுடைய முடிவுல எப்படி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது சரியா நவம்பர் 29, 2024 வருடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் இருக்கிற சேமலை கவுண்டம்பாளையம் ஊரை சேர்ந்த வலுவூரான் அப்படிங்கிற ஒரு நபர் இரவும் பகலும் சந்திக்கிற அந்த அதிகாலை வேளையில கையில ஷார்ப்பான கத்தி, பிளேட் அப்படின்னு ஆயுதங்களோட ஒரு அடர்ந்த தென்னந்தோப்புக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பார்வையில எந்த ஒரு திருட்டுத்தனமும் இல்ல, அவருடைய சுபாவத்திலையும் எந்த ஒரு முரட்டுத்தனமும் இல்ல. ஆனாலுமே அவருடைய நடையில ஒரு வேகம் இருந்துச்சு. ரொம்ப லேட் ஆயிருச்சோ அப்படிங்கிற பதட்டம் இருந்துச்சு. அப்படி கையில ஆயுதங்களோட போன வலுவூரான் எந்த இடத்தை டார்கெட் பண்ணி போனாரோ அந்த இடத்துக்கு கரெக்டா போய் ரீச் ஆகுறாரு. ஆனா எந்த நோக்கத்தோட கையில கத்தியோட போனாரோ அந்த நோக்கம் நிறைவேறவே இல்லை. ஏன்னா அவர் எதுக்காக கையில கத்தியோட வந்தாரோ, யாருக்காக அந்த கத்தியை எடுத்துட்டு வந்தாரோ அந்த நபர் ஏற்கனவே அங்க ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருந்தாரு, உயிருக்காக போராடிட்டு இருந்தாரு. அப்ப வலுவூரான் கொலை பண்றதுக்காக தான் அங்க வந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ, அவருடைய நோக்கம் அது இல்ல, அவருடைய வேலையும் அது இல்ல. அப்ப எதுக்கு கையில கத்தி? விடிஞ்சும் விடியாத அந்த அதிகாலை நேரத்துல எதுக்கு கத்தியோட போகணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வருது இல்லையா? அதுக்கு காரணம் அவர் ஒரு சவர தொழிலாளி. அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படிங்கறதால தென்னை மரங்களும் நெல் வயல்களும் சூழ்ந்த அந்த பண்ணை வீட்டுல வாழ்ந்துட்டு வந்த 76 வயதான தெய்வ சிகாமணி ஹேர் கட் பண்ணிக்கிறதுக்காக அவரை வர சொல்லியிருந்தாரு. பொதுவா கிராமங்கள்ல வீட்டுக்கே வந்து சவரம் பண்றது ஒரு காலத்துல வழக்கமா இருந்துச்சு. இப்பவும் ஒரு சில இடங்கள்ல அது நடந்துட்டு தான் இருக்கு. சோ அப்படி தெய்வ சிகாமணிக்கு ஹேர் கட் பண்றதுக்காக அந்த பண்ணை வீட்டுக்கு வந்த வலுவூரான் வீட்டுக்கு வெளியில தரையில படுத்து கிடந்த தெய்வ சிகாமணியை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் அங்க தூங்கிட்டு இல்ல, ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்தாரு. அப்படி உடம்பெல்லாம் ரத்த காயங்களோட உயிருக்கு போராடிட்டு இருந்த தெய்வ சிகாமணி அங்க வந்த வலுவூரான் கிட்ட ஏதோ சொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் பேச முடியல. அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டு கையை தூக்கி தன்னுடைய ஆள்காட்டி விரல வீட்டை நோக்கி காமிக்கிறாரு. உடனே அப்படியே சுயநினைவை இழந்து மயக்கத்துக்கும் போறாரு. ஏற்கனவே தெய்வ சிகாமணியை பார்த்து அவர் இருக்கிற நிலைமைய பார்த்து பயந்து போய் பதறி போயிருந்தவரு இப்ப மெல்லமா திறந்து கிடந்த அந்த வீட்டுக்குள்ள எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி உள்ள எட்டி பார்த்த அவருடைய பயமும் பதட்டமும் இப்ப பல மடங்கு அதிகமாக ஆரம்பிக்குது. ஏன்னா வீட்டுக்கு வெளியே வாசல்ல தெய்வ சிகாமணி எந்த மாதிரி ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருந்தாரோ அதே போல 48 வயதான அவருடைய பையன் செந்தில்குமாரும் 70 வயதான அவருடைய மனைவி அலமேலுவும் வீட்டுக்கு உள்ள அதே ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருந்தாங்க. பட் ஒரே வித்தியாசம், அட்லீஸ்ட் தெய்வ சிகாமணியாவது உயிரோடு இருந்தாரு. ஆனா அவருடைய மகனும் மனைவியும் ஏற்கனவே இறந்து போயிருந்தாங்க. இப்ப இதையெல்லாம் பார்த்த வலுவூரான் உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸ் வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்த தெய்வ சிகாமணியும் இறந்து போன 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்களுடைய விசாரணையை எப்பவும் போல துவங்க ஆரம்பிக்கிறாங்க. துரதிர்ஷ்டவசமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியிலேயே தெய்வ சிகாமணியும் இறந்து போறாரு. தெய்வ சிகாமணி மூலமா கில்லர்ஸ் யாரு, அவங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போலீஸ்க்கு அவருடைய மரணம் பெரிய அதிர்ச்சியா மாறிச்சு. இப்ப விசாரணையை தொடங்கின போலீஸ் கண்ணை கட்டி காட்டுல விட்ட கதையா எதையும் கண்டுபிடிக்க முடியாம ஆரம்பத்திலேயே திணற ஆரம்பிச்சாங்க. இந்த கேஸ்ல போலீஸ்க்கு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. நாட்களும் நகர ஆரம்பிக்குது. போலீஸ்க்கு பிரஷர் அதிகமாக ஆரம்பிக்குது. அதனால அடுத்த சில நாட்கள்லயே அந்த பண்ணையில வேலை செஞ்ச ஆட்களை பிடிச்சு அடிச்சு உதைச்சு அவங்க தான் கொலை பண்ணதா சொல்லி அதை ஒத்துக்க சொல்லி டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது. ஆக்சுவலா போலீஸோடைய டார்ச்சரை தாங்க முடியாத அந்த தொழிலாளிகள் கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் கண்ணீர் விட்டு கதறி எங்களை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு மனு கொடுத்த சம்பவமும் நடக்க ஆரம்பிச்சது. ஆரம்பமே இப்படி இருந்ததாலையும் அடுத்தடுத்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இல்லாததாலையும் 100 நாட்களுக்கு அப்புறமா இந்த கேஸ் சிபிசிஐடியுடைய கைக்கு மாற ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கப்புறமும் இந்த கேஸ்ல பெருசா எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல. இந்த சூழ்நிலையில தான் இந்த சம்பவம் நடந்த அடுத்த 5 மாதங்கள்ல அதே பாணியில இன்னொரு கொலை வழக்கும் பதிவாக ஆரம்பிக்குது. அந்த வழக்குடைய விசாரணை இந்த வழக்கில் இருக்கிற பல கேள்விகளுக்கு பதிலாகவும் அமைஞ்சது. குற்றவாளிகள் யாரு, எதுக்காக இந்த கொலைகளை செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற தகவல்கள் தமிழ்நாட்டையே உலுக்கி போட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, கிடைச்சிருக்கிற தகவல்கள் காவல்துறையுடைய நேர்மைய, காவல்துறை மேல பொதுமக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கைய சிதைக்கிற வகையில இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வழக்குல ரொம்பவே கவலைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது.
அப்படி இந்த கொலை வழக்கு விசாரணையில தெரிய வந்த தகவல்கள் என்னென்ன, கொலையாளிகள் யாரு, ஏன் இந்த வழக்கு போலீஸ் மேல் இருக்கிற நம்பிக்கையை குறைக்கிற வகையில இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கிற விஷயங்களையும் 6 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின, அதுக்கு கொஞ்சமும் குறையாத அதிர்ச்சியை போன மாசம் திரும்பவும் ஏற்படுத்தின, ஊர்ல தனிமையான தோட்டத்து வீடுகள்ல பெத்தவங்களை விட்டுட்டு வெளியூர்லயும் வெளிநாடுகள்லயும் இருக்கிற பலருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தின பல திடுக்கிடும் அதிர்ச்சிகரமான சம்பவங்களை கொண்ட திருப்பூர் பல்லடம் ட்ரிபிள் மர்டர் கேஸை பத்தியும், இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை அடையாளம் காட்டின ஈரோடு சிவகிரி டபுள் மர்டர் கேஸை பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி அதிர்ச்சியான சம்பவங்களை நம்ம கேட்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே ஏர்லியா தெரியணும், பிளான் பண்ணணும். இல்ல அப்படின்னா ஒரே ஒரு செகண்ட் தான் எல்லாமே மிஸ் ஆயிரும். அதே மாதிரி தான் ஃபினான்ஸ்லயும் எல்லாருமே ஐபிஓக்கு அப்புறமா ஹைப் வரும்போது தான் என்எஸ்சி, ஹீரோ ஃபின்கார், ஓயோ இந்த மாதிரி பேர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா நான் ரீசெண்டா டிஸ்கவர் பண்ண ப்ரிசைஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல ஐபிஓக்கு முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது பிரைவேட் ஈக்விட்டி, என்எஸ்சி, என்எஸ்டிஎல், ஹீரோ ஃபின்கார், ஓயோ மாதிரி அன்லிஸ்டட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. சில கம்பெனிஸ்க்கு ஐபிஓக்காக செபி அப்ரூவல் கூட வந்துருச்சு. இப்படி அல்ட்ரா ரிச் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் இப்ப நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கும் ஓபன் ஆயிருக்கு. அப்படி ப்ரிசைஸ்ல நல்லா இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா 10,000 இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஷேர்ஸ் உங்களுடைய டிமேட் அக்கவுண்ட்டுக்கு 24 இருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்துடும். எக்ஸிட் டைம்லயுமே சப்போர்ட் கொடுக்குறாங்க. டிரான்ஸ்பரண்டா ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபுல்லாவே டிஜிட்டல் தான். நோ கால்ஸ், நோ பேப்பர். பேமெண்ட்டும் ரொம்பவே சிம்பிள் தான். ஜிபே, யூபிஐ மாதிரியான ஆப்ஷன்ஸ்ல ஃபியூ கிளிக்ஸ்ல உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஐபிஓ லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே காமா பார்த்து பிளான் பண்றவங்க தான் ரியல் பிளேயர்ஸ். சோ ப்ரிசைஸ்ல அது பாசிபிள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கு. நீங்களும் ஒன்ஸ் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. மே 1, 2025 ஈரோடு மாவட்டம் சிவகிரி விலாங்காட்டு வலசு கிராமத்தை சேர்ந்த கவிசங்கர் உச்சகட்ட டென்ஷன்ல கையில மொபைல் போனை வச்சுட்டு திரும்ப ஒரே நம்பருக்கு கால் பண்ணிட்டு இருந்தாரு. தன்னுடைய சொந்த ஊரு விலாங்காட்டு வலசு கிராமத்தை விட்டுட்டு ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஊர்ல தன்னுடைய குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்த கவிசங்கர் ஊர்ல இருந்த அவருடைய அப்பாவுக்கு தான் கால் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா தொடர்ந்து ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னே வந்துட்டு இருந்ததால வெறுத்து போன கவிசங்கர் என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படிங்கிற பதட்டத்தோட அவருடைய சொந்த ஊர்ல இருந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு கால் பண்ணி அவங்க வீட்டுக்கு போய் பார்க்க சொல்றாரு. அப்படி போய் பார்த்து அவங்க அலறி அடிச்சுட்டு கவிசங்கருக்கு கால் பண்ணி உடனடியா புறப்பட்டு வா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளம்பி வந்த கவிசங்கர் பார்த்தது ரொம்பவே கொடூரமான முறையில தாக்கப்பட்டு உறைஞ்சு போன ரத்த கரைகளோட புழு பூச்சிகள் அரிச்சுக்கிட்டு அழுகி போன நிலைமையில தாங்க முடியாத நாற்றத்தோடு இருந்த அவருடைய அம்மா மற்றும் அப்பாவுடைய இறந்த உடல்களை தான் உடனடியா போலீஸ்க்கு தகவல் போகுது. வழக்கம் போல விசாரணையும் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இவ்வளவு கொடூரமான கொலை நடந்த அந்த இடத்துல போலீஸ்க்கு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. எந்த இடத்துலயும் ஒரு சின்ன ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட கிடைக்கல. பட் வீட்ல இருந்த எல்லா பொருட்களும் களைஞ்சு கிடந்துச்சு. ரூம்ல இருந்த பீரோ உடைக்கப்பட்டிருந்துச்சு. ஆல்சோ அதுல இருந்த பணமும் களவாடப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, கவிசங்கருடைய அம்மா போட்டிருந்த தாலி கொடி, அவங்க போட்டிருந்த மத்த நகைகள் அப்படின்னு அத்தனையுமே காணாம போயிருந்துச்சு. சோ இது நகை மற்றும் பணத்துக்காக நடந்த கொலைதான் அப்படிங்கறத
அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அடுத்து க்ளூ எதுவுமே கிடைக்காம திணற ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலைமையில தான் கவிசங்கருடைய வீட்டு பரன் மேல இருந்த ஒரு பெட்டி, இந்த நிலைமையில தான் கவிசங்கருடைய வீட்டு அட்டாளியில் இருந்த ஒரு பெட்டி டைனிங் டேபிள் மேல உடைக்கப்பட்டு திறந்த நிலைமையில் இருக்கிறத பார்த்துட்டு இந்த பெட்டி எடுக்கணும் அப்படின்னா டைனிங் டேபிள் மேல ஏறி தான் எடுத்திருக்கணும். சோ டைனிங் டேபிள் மேல கில்லர்ஸுடைய கால் தடம் பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை செக் பண்ண போலீஸ்க்கு கவிசங்கர் சொன்ன மாதிரியே ஃபுட் பிரிண்ட்ஸும் அதாவது கால் தடங்களும் கிடைக்க ஆரம்பிக்குது. பட் ஏற்கனவே ஏதாவது ஃபுட் பிரிண்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்தா தானே அதை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஒருவேளை கில்லர் அப்படின்னு யாரையாவது சந்தேகத்துல புடிச்சாதான் அந்த சஸ்பெக்டுடைய ஃபுட் பிரிண்ட்ஸோட அது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்க முடியும். சோ கில்லரை தேடுற முயற்சியில தீவிரமா இறங்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் கட்டமா அந்த ஏரியால 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் நோ யூஸ். அவங்களுடைய தோட்டத்துக்கு கொலை நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி வந்துட்டு போனவங்களையும் பிடிச்சு விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனாலும் உருப்படியான தகவலோ தடயமோ கிடைக்கல. இது வரைக்கும் அவங்க தோட்டத்துக்கு வர்ற நேர் வழியில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ணிட்டு இருந்த போலீஸ் இப்ப குறுக்கு வழியை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ், அவங்களுடைய தோட்டத்துக்கு வேற எந்தெந்த வழியிலாம் வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுடைய பண்ணை தோட்டத்துக்கு அப்படியே பின்னாடி கீழ் பவானி வாய்க்கால் போறத நோட் பண்றாங்க. சோ ஒருவேளை கில்லர் இந்த வாய்க்கால் வழியா வந்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணத்துல அந்த வாய்க்கால் பாதையில எங்கேயாவது சிசிடிவி இருக்குமா அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு இது வரைக்கும் கும் இருட்டா இருந்த இந்த கேஸ்ல ஒரு சின்ன வெளிச்சம் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த வெளிச்சம் ஒரு பைக்குடைய ஹெட்லைட்ல இருந்து கிடைச்ச வெளிச்சம் தான். எஸ், அந்த வாய்க்கால் கரை ஓரமா போற பாதைய போக்கஸ் பண்ற மாதிரி இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ஏப்ரல் 27 நைட்டு அரிச்சலூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஒரு வெளிச்சம் அந்த வாய்க்கால் கரை ஓரமா டிராவல் பண்றதும் அடுத்த நாள் ஏப்ரல் 28 அதிகாலையில திரும்பவுமே அரிச்சலூர் பகுதிக்கு ரிட்டர்ன் ஆகிறதும் பதிவாகி இருந்துச்சு. இப்ப போலீஸ் அவங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி அது ஒரு பஜாஜ் பிளாட்டினா பைக் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இப்ப அரிச்சலூர்ல யார் யார்கிட்ட பஜாஜ் பிளாட்டினா பைக் இருக்கு அப்படிங்கறத இன்டைரக்டா ஃபைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் பொழுது ஒரு கரும்பு தோட்டத்துல மறைவான ஒரு இடத்துல இருந்த ஒரு பிளாட்டினா பைக் அவங்களுடைய கண்ணுல படுது. அப்படி அந்த பைக்குடைய டேங்க் கவர்ல பார்க்கும்போது சிம் கார்டு இல்லாத ஒரு பேசிக் மாடல் பட்டன் போனும் ஒரு ஜோடி கிளவுஸும் இருக்கிறத பார்த்து சம்திங் ராங் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. சோ அந்த பைக் யாருடைய அப்படின்னு விசாரிக்கும் போது அதே ஊரை சேர்ந்த ஆச்சியப்பன் அப்படிங்கிற ஆளுடையது அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அவனை பிடிச்சு விசாரிக்கும் போதுதான் அடுக்கடுக்கான அதிர்ச்சி தகவல்கள் போலீஸ்க்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, இதே வழக்குல தொடர்புடைய இன்னும் 3 பேரும் அடுத்தடுத்து கைது செய்யப்படுறாங்க. அப்படி இந்த 4 பேரையும் விசாரிக்கும் பொழுது போலீஸ்க்கு கிடைச்ச தனி வீட்டுல ஊருக்கு ஒதுக்குப்புறமா வாழுற மக்களை தூங்க விடாம செஞ்ச மொத்த தமிழ்நாட்டையுமே புரட்டி போட்ட தகவல்கள் இதுதான். இந்த அரிச்சலூர் பகுதியை சேர்ந்த ஆச்சியப்பன் தோட்டத்துல தேங்காய் பறிக்கிறது, மட்டையை உரிக்கிறது அப்படின்னு அந்த பகுதிகளில் கிடைக்கிற வேலைகளை செஞ்சுட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் வேலை செய்ய போற பண்ணை வீடுகள் இருக்கிறவங்களுக்கு கல்யாணவரன் பார்க்கிற தரகராகவும் இருந்திருக்கான். சோ ஒரு கல்யாண தரகர் அப்படின்னா பொண்ணு வீட்டை பத்தியோ இல்ல மாப்பிள்ளை வீட்டை பத்தியோ முழு விவரங்கள் தெரியும் இல்லையா? சோ அவனுக்கு அவன் வேலை செய்ய போற வீடுகள்ல யார் யார் இருக்காங்க, அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தெரிய வந்திருக்கு. அவன் கல்யாண தரகராகவும் வேலை செஞ்சுட்டு வந்ததால அவன் யாரை பத்தி விசாரிச்சாலுமே யாருமே அவனை சந்தேகப்படாம அவனுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் கொடுத்திருக்காங்க. இப்படிதான் சிவகிரி விலாங்காட்டு வலசு கிராமத்துக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தேங்காய் பறிக்கிறதுக்காக வந்த ஆச்சியப்பன் 75 வயதான ராமசாமி, 65 வயதான பாகியம் அப்படிங்கிற அந்த வயசான தம்பதிகள் வாழ்ந்துட்டு வந்த தோட்டத்திலையும் வேலை பார்த்திருக்கான். அப்படி அங்க சில நாட்கள் தங்கி வேலை பார்க்கும் போதே அந்த வயதான தம்பதிகள் தனியா தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க அப்படிங்கறதையும் அவங்களுடைய பசங்க வெளியூர்ல இருக்காங்க அப்படிங்கறதையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆல்சோ அவங்களுடைய கையில காதுல கழுத்துல போட்டிருக்கிற நகைகள் எவ்வளவு தேரும் அப்படின்னு கணக்கு பண்ணவன் இவங்களை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்திருக்கான். சோ அவனுடைய நண்பர்கள் ரமேஷ் மற்றும் மாதேஸ்வரன் கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணி 3 பேரும் சேர்ந்து இத பிளான் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அதன்படி கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்காக ஒரு நாளுமே குறிக்கிறானுங்க. பட் அவனுங்க பிளான் பண்ணதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அந்த பண்ணை வீட்டில் இருக்கிற நாய்க்கு சோத்துல விஷம் வச்சு அதை காலி பண்ணியிருக்கானுங்க. பிகாஸ் திருடனுங்களுக்கு முதல் எதிரி நாய் தான் இல்லையா? சில நாட்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனவன் அப்படிங்கறதால ஏற்பட்ட பழக்கத்தால ஆச்சியப்பன் வச்ச அந்த சோத்தை நம்பி சாப்பிட்ட அந்த நாய் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்ததுமே அவனுங்களுக்கு இருந்த முதல் தடை விலகிருச்சு. அடுத்ததா ரமேஷ் அந்த பண்ணை வீட்டை தொடர்ந்து சில நாட்கள் கண்காணிக்க ஆரம்பிக்கிறான். யார் யாரெல்லாம் அங்க ரெகுலரா வர்றாங்க, எப்ப வர்றாங்க, எப்ப போறாங்க
அப்படிங்கிற விஷயங்களை நோட் பண்றான். இப்படி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அவனுங்க தேர்ந்தெடுத்த நாள் தான் ஏப்ரல் 27, 2025. அன்னைக்கு நைட்டு அரிச்சலூர்ல இருந்து பஜாஜ் பிளாட்டினா பைக்ல கிளம்புனவனுங்க கீழ்பவானி வாய்க்காலுடைய அந்த கரை வழியாவே டிராவல் பண்ணி விலாங்காட்டு வலசு கிராமத்துக்கு வரானுங்க. மெயின் ரோட்டை விட்டுட்டு அவனுக்கு இப்படி வாய்க்கால் கரையோரமாவே வந்ததுக்கு காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். யார் கண்ணுலயுமே படக்கூடாது, சிசிடிவில மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரூட்டை செலக்ட் பண்ணிருக்கானுங்க. ரொம்பவே உசாரா அந்த கிராமத்துக்கு ரொம்ப தூரம் முன்னாடியே ஒரு கரும்பு காட்டுல அந்த பைக்கை விட்டுட்டு வாய்க்கால் வழியாகவே நடந்து வர ஆரம்பிக்கிறானுங்க. நைட்டு ஒரு 10-30 மணிக்கெல்லாம் அங்க வந்தவனுங்க பக்கத்தில் இருந்த ஒரு கரும்பு தோட்டத்துல பதுங்கி நோட்டம் பார்க்க ஆரம்பிக்கிறானுங்க. அவங்க வீட்டுல வயசான அந்த 2 பேரை தவிர வேற யாருமே இல்ல அப்படிங்கறத உறுதி பண்ணினவனுங்க மெல்லமா அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல போய் அவங்க வீட்டுக்கு போற கரண்ட்டை கட் பண்ணிருக்கானுங்க. அதுக்கு அடுத்தது அவங்க வீட்டுக்கு வெளியில் இருக்கிற பாத்ரூம்ல போய் பதுங்க ஆரம்பிக்கிறானுங்க. பொதுவா கரண்ட் ஆஃப் ஆனா நமக்கு தூக்கம் களையிறது சகஜம்தான் இல்லையா? அந்த மாதிரி தான் பாகி மாமாவுக்கும் தூக்கம் களைஞ்சிருக்கு. சோ பாத்ரூம் போறதுக்காக வெளியே வந்த அவங்கள பாத்ரூம்குள்ள பதுங்கி இருந்த இந்த கொடூர கும்பல் கையில வச்சிருந்த மண்வெட்டியுடைய கைப்பிடியாலேயே தலையிலேயே அடிச்சு கீழே சாய்க்க ஆரம்பிக்கிறானுங்க. தொடர்ந்து தலை உடம்பு அப்படின்னு சரமாரியா தாக்குனதால உயிருக்கு போராட ஆரம்பிச்ச அவங்க கொஞ்ச நேரத்திலேயே இறந்தும் போறாங்க. இப்ப அவங்களுடைய அலறல் சத்தத்தை கேட்டு எந்திரிச்ச ராமசாமி அவர்களையும் பாத்ரூம் போறதுக்காக ஆல்ரெடி கதவை திறந்துட்டு பாக்கியம் வந்திருந்ததால சிரமமே இல்லாம அந்த வீட்டுக்குள்ள போய் சரமாரியா அவரையுமே கட்டையால அடிச்சே கொலை பண்றானுங்க. அதுக்கப்புறமா பாகியம் அம்மாள் போட்டிருந்த நகைகள், அவங்க வீட்டில் இருந்த நகைகள் அப்படின்னு மொத்தம் 12 சவரன் நகைகள், பீரோவில் இருந்த 1 லட்சம் ரூபாய் பணம் அப்படின்னு இது எல்லாத்தையுமே சுருட்டிக்கிட்டு மெதுவா வந்த வழியிலேயே திரும்பி போய் ஏற்கனவே அவனுங்க பதுக்கி வச்சிருந்த பைக்ல ஏறி எஸ்கேப் ஆயிருக்கானுங்க. இப்படி இவனுங்க வந்துட்டு போன காட்சிகள் தான் போலீஸ்க்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்லயுமே கிடைச்சிருந்துச்சு. இவனுங்க எவ்வளோ கிளவரா இருந்திருக்கானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தேகம் வராத மாதிரி சில நாட்களுக்கு முன்னாடியே நாயை கொண்டிருக்கானுங்க. சம்பவத்தன்னைக்கு மெயின் ரோட்டை தவிர்த்துட்டு குறுக்கு வழியில வந்திருக்கானுங்க. பைக்கை சில கிலோமீட்டர்கள் முன்னாடியே பதுக்கி வச்சிருக்கானுங்க. அவனுடைய செருப்பை கூட கலட்டி விட்டுட்டு தான் வந்திருக்கானுங்க. அது மட்டும் இல்ல, எதிர்த்து தாக்க முடியாத வயசானவங்களை பார்த்து தான் டார்கெட் பண்ணிருக்கானுங்க. மேலும் ரொம்பவே முக்கியமா வெளிச்சம் சுத்தமா இல்லாத அமாவாசை நாளதான் கொள்ளையடிக்கிறதுக்காக செலக்ட் பண்ணிருக்கானுங்க. கைக்கு கிளவுஸ் போட்டுட்டு கைரேகை எங்கேயுமே பதியாத மாதிரி ரொம்பவே ஜாக்கிரதையா இருந்திருக்கானுங்க. அது மட்டும் இல்ல, கையில அவங்க எதுவுமே ஆயுதம் எடுத்துட்டு வராம அங்கிருக்கிற மண்வெட்டி கைப்பிடியவே ஆயுதமா மாத்திருக்கானுங்க. ரத்தக்கரை படிஞ்ச அவனுடைய உடைகளை மாத்திக்கிட்டு பக்கத்துல வேற இடத்துல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எஸ்கேப் ஆயிருக்கானுங்க. என்னதான் வயசானவங்களா இருந்தாலும் உயிரோட விட்டா நாளைக்கு காட்டி கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படிங்கறதால தான் அவங்கள கொலையும் பண்ணிருக்கானுங்க. இப்படி இவனுங்களால கொலை செய்யப்பட்ட அந்த 2 உடல்களும் அந்த பண்ணை வீட்டுக்கு யாருமே வராததால கிட்டத்தட்ட 50 மணி நேரம் அனாதை போன மாதிரி புழு பூச்சிகள் அரிச்ச நிலைமையில கடந்திருக்கு. மே 1ஆம் தேதி அவங்களுடைய மகன் கால் பண்ணி போன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்ததால தான் அவங்க இறந்த விஷயமே தெரிய வந்திருக்கு. இப்படி இந்த சிவகிரி இரட்டை கொலைகளை இவ்வளவு பிளான் பண்ணி பண்ணிருக்கானுங்களே, அப்ப இவனுங்க இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது இதே போல பண்ணிருக்கானுங்களா அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் நாங்க இந்த சிவகிரி டபுள் மர்டர் மட்டும் இல்ல, திருப்பூர் பல்லடம் ட்ரிபிள் மர்டர்ஸையும் நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. எஸ், இன்ட்ரோல சொன்ன அந்த திருப்பூர் ட்ரிபிள் மர்டர் கேஸை பத்தி இன்னும் நான் டீட்டெயிலா சொல்லல இல்லையா? அந்த கொலைகளும் சேம் இதே மெத்தட்ல தான் நடந்திருக்கு. நவம்பர் 2024 நடந்த அந்த கொலைகள்லயும் இதே போல தோட்ட வேலைக்கு போய் நோட்டம் பார்த்து அவனுடைய பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி அங்கிருந்த நாயை கொன்னுட்டு நவம்பர் 28 அன்னைக்கு டேட்டை குறிச்சு உள்ள இறங்கி இருக்கானுங்க. இந்த கொலைகளையுமே நிலா இல்லாத கும்மிருட்டு நாளா பார்த்து தான் செலக்ட் பண்ணிருக்கானுங்க. ஆனா இந்த திருப்பூர் பல்லடம் ட்ரிபிள் மர்டர் கேஸ்ல கொலைகளையும் அரங்கேற்ற போன அவனுங்களுக்கு அங்க ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. அது பல்லடம் பக்கத்தில் இருக்கிற சேமலை கவுண்டம்பாளையம் பண்ணை வீட்டுல 76 வயதான தெய்வசிகாமணியும் 70 வயதான அவருடைய மனைவி அலமேலுவும் மட்டும்தான் இருப்பாங்க அப்படிங்கிற நினைப்புல தான் இவனுங்க போயிருக்கானுங்க. ஆனா எதிர்பாராத விதமா 48 வயதான கோயம்புத்தூர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த அவங்களுடைய பையன் செந்தில்குமாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக அங்க வந்திருந்ததுதான் அவனுங்களுக்கு அதிர்ச்சியான விஷயமா இருந்திருக்கு. எதிர்த்து தாக்க முடியாத வயசானவங்களை டார்கெட் பண்ணி வந்திருந்த இந்த கும்பல் இந்த ட்விஸ்ட எதிர்பார்க்கல அப்படின்னாலும்
அவனுங்களுடைய பிளானை கைவிடவும் தயாரா இல்ல. எஸ், வீட்டுக்கு வெளியில வந்து பதுங்கினவனுங்க சரியான ஒரு சந்தர்ப்பத்திற்காக வெயிட் பண்ணிட்டே வெளியிலேயே பதுங்கி இருக்கானுங்க. அப்ப அதிகாலையில ஒரு 4 மணி பக்கமா வீட்டுக்கு வெளியில பாத்ரூம் போறதுக்காக வந்த தெய்வசிகாமணிய மண்வெட்டி கைப்பிடியாலேயே கொடூரமா தாக்கி கொலை பண்ணிருக்கானுங்க. எப்படி பாருங்க, நைட்டு வந்தவனுங்க வெடிய வெடிய அப்படியே பதுங்கி இருக்கானுங்க. நினைச்சு பாருங்க, நீங்க வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களை கொலை பண்றதுக்கு வெடிய வெடிய சில பேர் காத்துட்டு இருந்திருக்கானுங்க. அப்படிங்கறத நினைச்சு பார்க்கும் போதே உடம்பெல்லாம் சில்லிங்கா இருக்கு. ஆல்சோ இப்படி வெளியே நடந்த விஷயம் எதுவுமே தெரியாம வீட்டுக்குள்ள பாயில படுத்து தூங்கிட்டு இருந்த அவருடைய மகன் செந்தில்குமாரையும் கட்டில்ல படுத்து தூங்கிட்டு இருந்த அவருடைய மனைவி அலமேலுவையும் இதே முறையில சுதாரிக்க கூட வாய்ப்பு கொடுக்காம அடிச்சே கொண்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா இந்த 2 கேஸ்லயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவனுங்க வீட்டுடைய கதவை உடைக்கல, வெடிய வெடிய வீட்டுக்கு வெளியிலேயே வெயிட் பண்ணி அவங்க பாத்ரூம் போறதுக்காக வெளியே வரும்போது கரெக்டா மறைஞ்சிருந்து அவங்கள தாக்கி கொன்னுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கானுங்க. பிகாஸ் வெளியே வந்தவங்க கதவை லாக் பண்ணிருக்க மாட்டாங்க, ஓப்பன்ல தான் வச்சிருப்பாங்க. சோ பயங்கரமான ஒரு பிளான தான் இவனுக்கு பண்ணிருக்கானுங்க. இப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்க 2 பேரையும் கொன்னதுக்கு அப்புறமா ரொம்பவே நிதானமா பீரோவை உடைச்சு அங்கிருந்த நகை பணம் அத்தனையும் கொள்ளையடிச்சிட்டு அலமேலம்மாள் போட்டிருந்த நகைகளையும் எடுத்துட்டு மயக்கத்துல இருந்த தெய்வசிகாமணி இறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கானுங்க. சம்பவ இடத்திலேயே செந்தில்குமாரும் அவருடைய அம்மாவும் இறந்த நிலைமையில மயக்கத்தில் இருந்த தெய்வசிகாமணி மயக்கம் தெளிஞ்சு உயிருக்கு போராடிட்டு இருந்தப்பதான் அங்க சவரம் பண்றதுக்காக வந்த வலுவூரான் மூலமா விஷயம் வெளியே தெரிய வந்திருக்கு. இந்த கேஸ்லயும் சேம் தான், நோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், நோ எவிடன்ஸ். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் செந்தில்குமார் அவர்களுடைய மனைவி எவ்வளவு சோகத்தோட ஆவேசமா கதறி அழுதாங்க, குற்றவாளிகளை எப்படியாவது கண்டுபிடிங்க அப்படின்னு மன்றாடி கேட்டாங்க அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க டிவியில் ஏற்கனவே பார்த்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க பார்க்கல அப்படின்னா இப்ப இந்த வீடியோவை போடுறேன் பாருங்க. சொத்துக்காக இந்த கொலைகள் நடந்திருக்குமோ அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் விசாரணையை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதே போல ஈரோடு சிவகிரி வழக்குலையுமே அவங்களுடைய மகன் மேலதான் போலீஸுடைய சந்தேக பார்வை பட ஆரம்பிச்சது. அதனால என்ன ப்ரோ, போலீஸ் எல்லாத்தையுமே சந்தேகத்தோட தான் பார்ப்பாங்களே. இந்த மாதிரி ஒரு கிரைம் நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிளை கிளியர் பண்ணிட்டு தான் வெளியே போவாங்க. அதான் எப்படியோ கடைசியா குற்றவாளிகள் இப்ப பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எஸ்டிஐ இதுக்கப்புறமா தான் அதிர்ச்சிகளே இருக்கு. இப்ப கைதான இந்த குற்றவாளிகள் இந்த 5 கொலைகளை தான் பண்ணிருக்கானுங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இது வரைக்கும் அவனுங்க மொத்தமா 19 கொலைகள் பண்ணிருக்கிறதா சில மீடியாக்களால சொல்லப்படுது. 2017 ஒரு கொலை அண்ட் கொள்ளையில் ஆரம்பிச்ச அவனுடைய வெறியாட்டம் 2020 2025 உச்ச கட்டத்தில் இருந்திருக்கு. இந்த எல்லா கொலைகளுமே கீழ்பவானி வாய்க்காலுடைய அந்த கரை ஓரங்கள்ல தான் நடந்திருக்கு. அதுவுமே எல்லாமே அமாவாசை நாட்கள்ல தான் நடந்திருக்கு. தனிமையா வாழ்ந்துட்டு வர்ற, அக்கம் பக்கம் ஆட்கள் இல்லாத தனிமையான பண்ணை வீடுகளை வாழ்ந்துட்டு வர்ற முதியவர்கள் மட்டும்தான் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த எல்லா கொலைகளும் ஒரே பேட்டர்ன்ல தான் நடந்திருக்கு. பண்ணைக்கு வேலைக்கு வர்றது, நோட்டம் விடுறது, நாயை கொல்றது, மண்வெட்டியால ஆட்களை கொல்றது, அதுக்கப்புறமா அவங்க போட்டிருக்கிற நகைகளை ஆட்டைய போடுறது அப்படின்னு இந்த பேட்டர்ன்ல ஒரு துளி கூட மாற்றம் இல்ல. கொங்கு மண்டலம் முழுக்கவே அடுத்தடுத்து ஒரே பேட்டர்ன்ல கொலைகள் நடந்திருக்கே. போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒன்னும் சும்மா இல்ல, பல கொலை வழக்குகள்ல குற்றவாளிகளை கைது பண்ணி நகைகளை மீட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம், அப்ப இந்த கொலைகள் எல்லாத்தையுமே பண்ணது நாங்க தான் அப்படின்னு இவனுக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறதுனால அப்ப இதுக்கு முன்னாடி கைதானவங்க எல்லாம் யாரு அப்படிங்கிற கேள்வியும் கைப்பற்றுனதா கணக்கு காட்டுன நகைகள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்லையா? இதே கேள்வி போலீஸ் ஹையர் அபிஷியல்ஸ்க்கும் வந்ததால தான் இப்ப இந்த வழக்குடைய விசாரணை அதிகாரி மாற்றப்பட்டிருக்காரு. கேஸை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சு அப்பாவிகள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் மக்கள் கிட்ட வலுத்துக்கிட்டே வருது. குற்றவாளிகள் இத்தனை கொலைகளை செஞ்சதா சொன்னதுக்கு அப்புறமாவும் அவங்கள போலீஸுடைய காவல்ல உடனே எடுக்காம ஏன் நீதிமன்ற காவலியை விட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளையும் மக்கள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரோடு சிவகிரி வழக்குல செய்யாத குற்றத்தை எங்களை ஒத்துக்க சொல்லி மிரட்டுறாங்க, என்னுடைய மனைவியுடைய அரசு வேலைக்கு ஆப்பு வச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒருத்தர் கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் காவல்துறை மேல இருக்கிற கொஞ்சம்
கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் இன்னும் குறைக்கிற வகையில தான் இருக்கு. இப்ப நான் சொன்னது எல்லாமே இந்த வழக்கை பத்தி ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கிடைச்ச தகவல்கள் தான். எனக்கே இது ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. உங்களுக்கு எங்கிருந்து ப்ரோ கிடைச்சது அப்படின்னு கேட்டா நம்ம வீடியோ ஸ்டார்ட் ஆகுறப்பவே ஒரு டிஸ்க்ளைமர் போடுவேன். அதை படிச்சிருக்கீங்களா ஸ்டே? நான் கலெக்ட் பண்ற எல்லா இன்ஃபர்மேஷனுடைய சோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கிளியரா கொடுத்துருவேன். ஆல்சோ நானும் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டரா இருக்கிறது உங்களை பல பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர், ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்களுடைய சோர்ஸை சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இருந்தாலுமே நான் சொல்றேன். நக்கீரனுடைய எக்ஸ் ரிப்போர்ட்டரான சிவசுப்பிரமணியம், இவரை உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? வீரப்பன் அவருடைய போட்டோஸ் வீடியோஸை வெளியே கொண்டு வந்ததும் இவர் தான். அவரு தான் இந்த தொடர் கொலைகளை பத்தி விசாரிச்சு இந்த தகவல்களை பகிர்ந்திருக்காரு. அதுவும் அவருடைய சொந்த யூடியூப் சேனல்ல. அதோடைய லிங்க்ஸையும் கீழே கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அவர் எவ்வளவு பெரிய தைரியசாலி, எப்படிப்பட்ட இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது அவரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த கேஸ்ல மொத்தம் 4 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுல 4வது ஆளு இவனுங்க கிட்ட நகைகளை வாங்கி உருக்கி கொடுத்த ஞானசேகரன் அப்படிங்கிற நகைக்கடை அதிபர் தான். உருக்கப்பட்ட 82 கிராம் நகைகள் ஆச்சியப்பன் வீட்டில இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. பொதுவா சிறைச்சாலை குற்றவாளிகள் திருந்த வாய்ப்பளிக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 2015வது வருஷம் வெவ்வேறு திருட்டு வழக்குகள்ல உள்ள போன இவனுங்க நெருங்கி பழகவும் கூட்டா சேர்ந்து கொலைகளை செய்ய பிளான் போடவும் அந்த ஜெயில் தான் காரணமா அமைஞ்சிருக்கு. இவனுங்க யாருக்குமே பெருசா படிப்பறிவு இல்ல அப்படின்னாலும் ரொம்பவே கிளவரா பிளான் பண்ணி தான் இந்த கொலைகள் எல்லாத்தையுமே பண்ணிருக்கானுங்க. ஒருவேளை போலீஸ் ஒரே பேட்டர்ன்ல தான் இந்த கொலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை லீக் பண்ணியிருந்தா, வெவ்வேறு காரணங்களை சொல்லி வேற ஆட்களை கைது பண்ணாம இருந்திருந்தா கண்டிப்பா இந்த தொடர் கொலைகளை தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, மக்களுமே ரொம்பவே உஷாரா இருந்திருப்பாங்க அப்படின்னு மக்களாலேயே பேசப்படுது. என்னதான் பணம் காசு இருந்தாலுமே வயசான பெரியவங்களை தனியா விட்டுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அட்லீஸ்ட் சிசிடிவியாவது இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. பட் கொங்கு பகுதி மக்கள் இப்பதான் அந்த வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வராங்க. கவிசங்கர் வீட்டுல கைப்பற்றின அந்த கால் தடங்கள் இந்த குற்றவாளிகளுடைய மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு இப்ப சொல்லப்படுது. ஆனா இவ்வளவு கிளவரா பிளான் பண்ண இந்த பண்ணாடைகள் செந்தில்குமாருடைய ஐபோனையும் தெய்வசிகாமணி அவர்களுடைய பட்டன் போனையும் எடுத்துட்டு போனதாகவும், ஐபோனை ஒரு கிணத்துல வீசினதாகவும், அந்த பட்டன் போன் ஆச்சியப்பனுடைய பைக்கில் இருந்து கைப்பற்றினதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, தெய்வசிகாமணி அவர்களுடைய சாண எரிவாயு குழியில் இருந்து அவருடைய சிம் கார்டு மீட்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சிம் இல்லைனாலும் IMEI நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தெரியாத முட்டாள்களா இவனுங்க? இல்ல இது எல்லாமே ஜோடிக்கப்பட்ட எவிடன்ஸா அப்படிங்கிறதும் புரியாத புதிரா இருக்கு அப்படின்னு மக்களால பேசப்படுது. பட் இந்த எல்லா கேள்விகளுக்குமே காலம் பதில் சொல்லும் அப்படின்னு நம்புறேன். இந்த வழக்குல குற்றவாளிகள் கைது செய்யப்படல அப்படின்னா போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி நாள் குறிச்சதுக்கு அப்புறமா தான் அவசரமா குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்கு எப்படி போகுது, இவனுங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கறத. இப்ப வரைக்கும் இந்த கேஸ்ல இதுதான் அப்டேட்ஸ். ஓகே, இப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற சில விஷயங்களை பார்க்கலாம். பிகாஸ் இந்த மாதிரி சம்பவங்களை கேட்கும் பொழுதே பல பேருக்கு ரொம்பவே பயமா இருக்கலாம். அதுவும் முக்கியமா ஊருடைய ஒதுக்குப்புறமா இருக்கிற வீடுகள், இல்ல இந்த மாதிரி தோட்டத்துக்குள்ள இருக்கிற பண்ணை வீடுகள், ஹைவே பக்கத்தில் இருக்கிற வீடுகள் அப்படின்னு தனியா இருக்கிற வீட்டுல இருக்கிறவங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, எப்படியெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கலாம்? முதல் விஷயம், இரவு நேரத்துல எக்காரணத்தை கொண்டும் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. அது யாரு கதவை தட்டுனாலும் சரி, அப்படி கதவை தட்டுறவங்களுடைய குரல் தெரிஞ்சவங்களுடைய குரல் மாதிரி இருந்தாலும் சரி, கண்டிப்பா வெளியே போக கூடாது. ஓகே, அப்படி கதவை தட்டி நீங்க கதவை திறக்காம அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல அந்த கதவை உடைக்கிற மாதிரி தட்டுற மாதிரி சத்தம் கேட்டா உடனடியா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம கூப்பிட்ட உடனே யார் உங்களுக்கு உதவிக்கு வருவாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணுங்க. ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் போன் உங்க பக்கத்திலேயே இருக்கணும். நீங்க ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருந்தீங்க அப்படின்னா காவலன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. நான் முன்னாடியே பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 1 கிளிக்ல உங்களுடைய எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ்க்கு கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் போயிடும். உங்க போன்ல ஆட்டோமேட்டிக்கா கேமரா ஓபன் ஆகி அதுல வீடியோ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆல்சோ இது எல்லாமே உங்களுடைய லொகேஷனோட போலீஸ்க்கு இன்ஸ்டன்டா போய் கொஞ்ச நேரத்திலேயே உங்களுடைய லொகேஷனுக்கு போலீஸ் வந்துருவாங்க. அடுத்தது, எப்பவுமே தூங்க போறதுக்கு முன்னாடி கதவெல்லாம் நல்லா லாக் பண்ணிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு தான் தூங்க போகணும். ப்ரோ, நீங்க நைட் நேரத்துல வீட்டை விட்டு வெளியே வராதீங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் பாத்ரூம் வெளியே தான் இருக்கு. ஸோ நைட்டு பாத்ரூம் வந்தா வீட்டை விட்டு வெளியே தான் போயாகணும் அப்படிங்கிறவங்களுக்கு வீட்டு
வீட்டுக்குள்ள அட்டாச் பாத்ரூம் வச்சுக்கோங்க ஆர் வீட்டுக்குள்ளேயே வேற ஏதாவது ஒரு முறையில கூட பாத்ரூம் போகலாம். கேட்கறதுக்கு இது சங்கடமா இருந்தாலுமே இந்த மாதிரி கொடூரமான மிருகங்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல. பிகாஸ் இந்த கேஸை நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அவனுங்க எவ்வளவு நேரமா வெளியே வெயிட் பண்ணி பாத்ரூம் போறதுக்காக வந்ததுக்கு அப்புறமா தான் விக்டிமை கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்க. அதுக்கப்புறமா தான் ஈஸியா வீட்டுக்குள்ள போயிருக்கானுங்க. கதை உடைக்கிறதுக்கு அவனுங்களுக்கு தேவையே இல்ல. பிகாஸ் பாத்ரூம் வெளியே இருக்கிறதால கதவை திறந்துட்டு வந்தவங்க லாக் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ ஈஸியா வீட்டுக்குள்ள போயிருவானுங்க. அடுத்தது கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு நாயாவது வளர்க்கணும். தோட்டமா இருந்துச்சு அப்படின்னா 4-5 நாய்கள் கூட வளர்க்கலாம். நாட்டு நாய்களே நல்ல அறிவான நாய்கள் தான், அதுவே போதும். அடுத்ததா முடிஞ்ச அளவுக்கு புதிய நபர்கள் கிட்ட உங்களுடைய சொத்து விவரங்களை பத்தி பேசாதீங்க. ஃபங்க்ஷன் டைம் தவிர மற்ற நாட்கள்ல அதிக நகைகளை போடாதீங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமா இந்த காலத்துக்கு முதல் முக்கியமான விஷயமே சிசிடிவி தான். நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் போலீஸ் திருடங்களை கொலைகாரங்களை பிடிக்கணும் அப்படின்னா பல பேரை விசாரிச்சு தான் பிடிப்பாங்க. ஐ விட்னஸ் தான் ரொம்பவே முக்கியமா இருந்துச்சு. பட் இப்ப ஏதாவது கொள்ளை நடந்தா போலீஸ் தேடுறது, போலீஸ் கேட்கிற முதல் கேள்வி சிசிடிவி இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ சிசிடிவி கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. அது ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்ல. ஏக்கரா கணக்கில் கார்டு வச்சிருக்கீங்க, சிசிடிவி இன்ஸ்டால் பண்றதுல ஒன்றும் ஆக போறது இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் கோவமான டோன்ல தோணலாம். எஸ், கோவமா தான் சொல்றேன். பிகாஸ் இவனுங்க பண்ண எல்லா கொலைகள்லையுமே அந்த வீட்டுல சிசிடிவி இல்ல. சரி ப்ரோ, சிசிடிவி வச்சா மட்டும் போதுமா? சில திருடனுங்க உள்ள வந்து அதோடைய ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு போயிடுறானுங்க. அப்ப என்ன பண்றது அப்படின்னு சில பேர் கேட்கலாம். எஸ், அப்படியும் நடக்கும். பட் அதுக்குமே வழி இருக்கு. நீங்க உங்களுடைய சிசிடிவி கேமராவுடைய அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ், அதாவது NVR DVR அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாக்ஸ் பார்க்கிறதுக்கு ஒரு பழைய டிவிடி பிளேயர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ள கண்டுபிடிக்காத ஒரு இடமா பார்த்து வைங்க. என்ன ப்ரோ, பணத்தையே மூல முடுக்கெல்லாம் கண்டுபிடிச்சு எடுக்கிறானுங்க, பீரோவை உடைச்சு கண்டுபிடிச்சு எடுக்கிறானுங்க, இதை கண்டுபிடிக்க மாட்டானுங்களா அப்படின்னு யோசிக்கலாம். எஸ், அதுவும் சரிதான். ஆனா அதுக்கு தான் இப்ப எல்லாமே ஆன்லைன்ல ஸ்டோரேஜ் ஆகிற ஆப்ஷனோட வந்துருச்சு. அதுக்கு வருஷத்துக்கே 2000 ரூபா தான் வரும். சிசிடிவில ரெக்கார்ட் ஆகிற ஃபுட்டேஜ் எல்லாமே லோக்கல் டிவைஸ்லயும் சேவ் ஆகும். அதே நேரத்துல ஃபுல்லா ஆன்லைன்லயும் சேவ் ஆயிரும். ஸோ அதை திருடனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ட் இதுக்கு மேல நிறைய சேஃப்டி அலார்ம்ஸ் இருக்கு. தேவைப்பட்டா அது கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம். கதவு திறந்தா ஆட்டோமேட்டிக்கா அலார்ம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுலயே திருடன் பயந்து ஓடிடுவான். இப்ப நான் ஒரு வீடியோ பிளே பண்றேன், பாருங்க. ஸோ இப்படி கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். நைட் நேரத்தில் ஆள் நடமாட்டம் வந்தா அதுவே சென்ஸ் பண்ணி உடனடியாக அலாம் அடிக்க ஆரம்பிக்கும். மை டியர் STA ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இவ்வளோ சொல்றீங்களே ப்ரோ, இது எல்லாமே நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கூட உங்களை சில பேருக்கு தோணலாம். எஸ், பண்ணியிருக்கேன். மொத்தமா என் வீட்டை சுத்தி மட்டும் 9 கேமரா இருக்கு. இரவு நேரத்தில் கதவு உடைக்கப்பட்டாலோ இல்லை யாராவது திறக்க முயற்சி பண்ணாலோ ஒரு 200-300 மீட்டர் தூரத்துக்கு கேட்கிற அளவுக்கு சைரன் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் இருக்கிற ஏரியா சுத்தியுமே வீடுகள் இருக்கிற ஏரியா தான், இருந்தாலுமே நான் பண்ணி வச்சிருக்கேன். பிகாஸ் நான் எப்பவுமே சொல்றதான், பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than cure. என்ன சொல்றீங்க? கரெக்ட் தானே? ஸோ நான் இந்த வீடியோல சொல்லி இருக்கிற சேஃப்டி டிப்ஸை தவிர வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வர்ற ஐடியாவையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஆல்சோ நான் சொன்ன டிப்ஸ் பத்தியும் இந்த கேஸை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், எந்த டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.